நான் உங்கள் டாக்டர் சசிகலா வெங்கடேசன், ஃபிசியோதெரபிஸ்ட். இந்த வீடியோவில் பிளிங்க் பற்றி தான் சொல்ல போகிறேன். பிளிங்க் ரொம்ப சாதாரண விஷயம் தானே, கன்சியூமேட்டல் தானே, அதில் தெரிஞ்சுக்கிறது என்ன இருக்குதுன்னு நினைக்கலாம். நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது. அதோட 3 டைப்ஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷன் ஒரு பிளிங்க் பண்ண 0.1 to 0.4 செகண்ட்ஸ் எடுக்கிறான். அதே நம்ம பிரெயினில் இல்லவே இல்லை, நமக்கே இதுக்கு தெரியவே இல்லை. ஒரு நிமிஷத்தில் 10 to 20 டைம்ஸ் ஒரு மனுஷன் நமக்கே தெரியாமல் பிளிங்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அது நம்ம பிரெயின்லேயே இல்லை, நமக்கு தெரியவே இல்லை. அது எப்படி நடக்குது? இதே ஒரு கேமரா ஃப்ளாஷ் லைட் செகண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 0.0001 செகண்ட்ஸ் தான். அது நம்ம பிரெயினில் இருக்குது, நம்ம மெமரியில் இருக்குது. ஆனால் நம்ம ஸ்பான்டேனியஸாக பண்ணுற ஒரு பிளிங்க் நம்ம மெமரியில் இல்லை. ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு பிரெயினில் என்ன நடக்குது அதை பற்றியும் இதில் பார்க்கலாம். ப்ளஸ் எந்த கண்டிஷன்ஸில் பிளிங்க் அதிகமாக இருக்கும், எந்த கண்டிஷன்ஸில் பிளிங்க் கம்மியாக இருக்கும், அதை எப்போல்லாம் எஸ்கலேட் பண்ணணுன்றதையும் சேர்த்து பார்த்து. ஃபஸ்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 3 டைப்ஸ் ஆஃப் பிளிங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைப் வாலண்ட்ரி பிளிங்க். இப்போ நீங்கள் ஒரு குழந்தையோட விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபுல் இன்டென்ஷனல் பிளிங்க் பண்ணி விளையாடுவோம் இல்லையா? அது நம்ம வாலண்டரியாக நம்ம பிரெயினுக்கு கமெண்ட் பண்ணி பிரெயின்லேருந்து வர சிக்னல்ஸால் நடக்குது. செகண்ட் டைப் ஆஃப் பிளிங்க் தான் ரிஃப்ளெக்டிவ் பிளிங்க். இப்போ சப்போஸ் ஒரு ஃப்ளாஷ் லைட், ரொம்ப பிரைட் லைட் உங்கள் கண்ணில் வருது, இல்லை ஒரு பூச்சி கண்ணுக்கிட்ட வருதுன்னா நம்ம பிரெயின் ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமால் நடக்கிறது தான் ரிஃப்ளெக்சிவாக நம்ம டைட்டாக கண்ணை இறுக்கி மூடிப்போம். அதுதான் ரிஃப்ளெக்சிவ் பிளிங்க். சம்டைம்ஸ் நம்ம காது பக்கத்தில் வந்து யாரை கிளாப் பண்ணால் கூட நம்ம இறுக்கி கண்ணை மூடிப்போம். அதுக்கு பேர் அக்காஸ்டிக் ரிஃப்ளெக்சிவ் பிளிங்க் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சவுண்டை கூட நம்ம பிரெயின் தாங்க முடியாமல் அது ஓவர் ப்ரொடெக்டிவாக நம்ம கண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ சொல்லிட்டு ப்ரொடெக்ட் பண்ணி இறுக்கி மூடுறது தான் ரிஃப்ளெக்டிவான பிளிங்க். இது 2 டைப் இல்லாமல் 3ஆவதாக ஒரு டைப் இருக்குது, அதுதான் ஸ்பான்டேனியஸ் பிளிங்க். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மனுஷன் ஒரு நிமிஷத்துக்கு 10லேருந்து 20 தடவை வரைக்கும் பிளிங்க் பண்ணிக்கிட்டே இருப்பான். அது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அதோட மேஜர் ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணில் டியர்ஸ் செக்ரேட் ஆகும். டியர்ஸ், கண்ணீர், அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதை பற்றி நான் தனியாக வேறு வீடியோவில் நிறைய சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய 2 விஷயம் என்னென்னா, 2 டைப் ஆஃப் லாக்ரிமல் கிளான்ஸ் இருக்குது 2 சைடு கண்லேயும். மெயின் லாக்ரிமல் கிளான்ஸ் தான் வந்து டியர்ஸ் அதிகமாக செக்ரேட் பண்ணும். சப்போஸ் நம்ம வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஹிட் ஆகும்போது, இல்லை இரிட்டேஷனில் இருக்கும்போது, ரொம்ப தாங்க முடியாத வழியில் இருக்கும்போது இந்த மெயின் லாக்ரிமல் கிளாண்ட் நிறைய செக்ரேஷன் பண்ணி நம்ம அழுகையாக வருது. இது இல்லாமல் ஆக்சசரி லாக்ரிமல் கிளாண்டுன்னு தனியாக இருக்குது. அது வந்து எப்போதுமே ஒரு மைல்டு டியரை செக்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்பான்டேனியஸ் பிளிங்க் நடக்கும்போது இந்த மைல்ட் டியர் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி நம்ம கண்ணுக்கு லியூப்ரிகேட் பண்ணுது. அதுதான் இந்த ஸ்பான்டேனியஸ் பிளிங்கோட மெயின் ஃபங்க்ஷன். இது இல்லாமல் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்க நேச்சுரல் லென்ஸில் ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்குது, அது பேர் தான் கார்னியா. நம்ம உடம்புல ஒரு சில விஷயத்துக்கு பிளட் சர்க்குலேஷன் கிடையாது. லைக் டிஸ்க் பல்ஜில் அப்புறம் ஜாயின்ஸில் இருக்க கார்டிலேஜ், அப்புறம் வந்து கார்னியா, இதுக்கெல்லாம் வந்து பிளட் சர்க்குலேஷன் தனியாக கிடையாது. அது சுற்றி இருக்க ஃப்ளூயிட்ஸில் இருந்து தான் அதுக்கு நியூட்ரிஷன் வருது. இப்போ நமக்கே தெரியாமல் ஸ்பான்டேனியஸாக பிளிங்க் பண்ணும்போது அந்த டியர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகி போகும்போது அந்த டியர்ஸில் டிசால்வ் ஆகி இருக்க ஆக்சிஜனை தான் கார்னியா நியூட்ரிஷனாக எடுத்துக்குது. கார்னியாவோட ஃபங்க்ஷன் என்னென்னா, நம்ம கண்ணில் லைட் படும்போது அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ கார்னியாவுக்கு டியர்ஸ் பிளிங்க் நடக்கலை, கார்னியாவுக்கு டியர்ஸ் வழியாக நியூட்ரிஷன் போகலைன்னா நம்மளால் பார்க்கவே முடியாது. ஸோ அதனால தான் ஸ்பான்டேனியஸ் பிளிங்க் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போது பிளிங்க் அப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு 10 to 20 டைம்ஸ் பிளிங்க் பண்ணுறோன்னா அந்த பிளிங்க் பண்ணுற அந்த பிளாக் அவுட் ஏன் நம்ம மெமரியில் இல்லை? இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மூவி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா 0.4 செகண்ட்க்கு பிளிங்க் ஆகிறது நம்ம பிரெயின் வந்து சப்ரெஸ் பண்ணிடும். அந்த இடத்துல பிளிங்க் சப்ரெஷன் ஆர் நியூரல் சப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு விஷுவல் கார்டெக்ஸில் ஒன்று நடக்கும். நம்ம பிளிங்க் பண்ணும்போது நம்ம ஐஸில் இருந்து போகிற அந்த பிளாக் அவுட் சிக்னல்ஸை நம்ம பிரெயின் வாலண்டியராக டெலீட் பண்ணிவிட்டோம், அதை ஏற்றுக்காது. ஆனால் அந்த டெலீட் பண்ண அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக இன்னொரு ஆக்டிவிட்டி பண்ணும். அது என்னென்னா இமேஜினரி இமேஜஸ். இப்போ நீங்கள் பிளிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பிளிங்க் பண்ணதுக்கு அப்புறமும் பார்க்குற இமேஜஸை ரெஃபரன்ஸாக வச்சு, அது மட்டும் இல்லாமல் பிளிங்க் பண்ணும்போது
20 to 60 டிகிரிஸ்க்கு தான் நீங்கள் பிளிங்க் பண்ணுறீங்க. மீதி இருக்க கேப்பில் ஒரு பிளர்ட் விஷுவல் ஃபீட்பேக் நம்ம பிரெயினுக்கு போகுது. அதை ரெஃபரன்ஸாக வச்சியும் நம்ம பிரெயின் ஒரு இமேஜினரி இமேஜை அங்கே க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு விஷுவல் கண்டினியூவிட்டியை கொடுக்குது. அதனால தான் நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது கூட நம்ம பிளிங்க் பண்ணுறது தெரியாது, கண்டினியூஸாக நம்மளால் படிக்க முடியுது. நம்ம யார் கூடயாவது பேசிகிட்டு இருக்கும்போது கூட நம்ம பிளிங்க் பண்ணுறது நம்ம அட்டென்ஷனுக்கு வராது. அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்க அந்த இமேஜ் தான் நம்ம கண்டினியூஸாக விஷுவல் ஃபீட்பேக்கில் போயிட்டுருக்கும். இந்த அளவுக்கு அற்புதமான ஒரு விஷயம் எந்த அளவுக்கு முக்கியமாக கூட இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம். இப்போ சப்போஸ் ஒரு நியூரோ கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப காமனான ஒரு நியூரோ கண்டிஷன்ஸ் வந்து பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். பார்க்கின்சன்ஸ் டிசீஸில் என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ஸ் ஆக்டிவிட்டி ஹைப்பராக இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த டைமில் அவங்களோட பிளிங்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு சில கண்டிஷன்ஸ், சைக்காட்ரிக் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஷீசோஃப்ரீனியா அப்படி இல்லைன்னா வந்து ஆன்சைட்டி டிசார்டர்ஸ் இருக்குது, டிப்ரெஷனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்போதும் ரொம்ப ஃபோக்கஸ்டாகவே இருப்பாங்க. அவங்க வந்து ஐ பிளிங்க் பண்ண மாட்டாங்க, பியூப்பிள் வந்து டைலேட்டடாக இருக்கும், ஹார்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த டைமில் வந்து ரொம்ப மாஸ்க் ஃபேஸ்டாகவே இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் கூட தெரிஞ்சவங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வேறு யாராவதோ கண் சிமிட்டுறது ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கண் சிமிட்டுறது ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் எஸ்கலேட் இட். சில டைம் என்ன ஆகும்னா மஸ்குலர் கண்டிஷன்ஸில் கூட அப்படி இருக்கும். ஏன்னா நம்ம நியூரோ மட்டும் ரிலேட் ஆகி இல்லை, சைக் மட்டும் ரிலேட் ஆகி மசில்ஸும் ரிலேட்டடாக ஆகியிருக்கு. ஃபஸ்ட்டு மசில் ஐஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ஆர்பிகுலாரிஸ் ஓக்குலை மசில், அதுதான் ஐஸை க்ளோஸ் பண்ணுது. இன்னொரு மசில் லெவேட்டர் பால்பெப்ரே சுப்பீரியாரிஸ், அந்த மசில் உங்கள் ஐலிட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏதாவது ஜென்ரலைஸ்டான மஸ்குலர் கண்டிஷன் இருக்குது ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா அந்த டைம்லேயும் பிளிங்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். அதுவும் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எஸ்கலேட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் சில பேர் ரொமான்டிக்காக இருக்கணுன்றதுக்காக பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்டே இருப்பாங்க, அதெல்லாம் இக்னோர் பண்ணியிருக்கோம், அதை எஸ்கலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், வீடியோஸ், ஃபேக்ட்ஸ், அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.